My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. JEE Mains first session எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட் NTA தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த மாவட்டத்துல அல்லது எந்த இடங்கள்ல போய் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸாம் சென்டரை குறிப்பது கிடையாது. ஆனா நீங்க எந்த மாவட்டத்துல நீங்க போய் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறத இது பண்றதுக்கும் அண்ட் அந்த மாவட்டத்துக்குரிய டிராவலை நீங்க பிளான் பண்றதுக்குரிய அட்வான்ஸ்டு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன். இதை எப்படி செக் பண்றது, என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு பார்த்தபடி நமக்கு இது வந்து நேற்றுக்கு நம்மளுடைய JEE மெயின்ஸ் சார்பாக 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி டு த அப்ளிகன்ஸ் ஆஃப் JEE செஷன் ஆன் மெயின்ஸுடைய ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 22nd இருந்து 22nd, 23, 24, 28 அண்ட் 29 இந்த நாட்களில் நமக்கு வந்து பேப்பர் 1 அப்படிங்கிற எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் வந்து பேப்பர் 1 மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியரிங் பிடெக் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1 இதில் மார்னிங் ஷிஃப்ட்டோ அல்லது செகண்ட் ஷிஃப்ட்டோ இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த டேட்டில் வருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு வந்திருக்கும், ரிலீஸ் ஆகிருக்கும். அண்ட் 30th January வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2A 2B இந்த ரெண்டு எழுதுகிற மாணவர்களுக்கு, ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணி பார்க்குறதுனா JEE மெயின்ஸுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதனுடைய அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஃபார் JEE மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அல்லது கன்ஃபர்மேஷன் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் பேஜ், ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் டு பிரிண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு PDF-ஆக இது என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பேப்பர் 1 டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த இடத்துல 28/1, இந்த கேண்டிடேட்டுக்கு 28th January 28th உங்களுடைய எக்ஸாம் டேட் என்னங்கிறத நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட்டை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம் அந்த இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும். லாங்குவேஜ் முதற்கொண்டு நீங்கள் எந்த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறது முதற்கொண்டு இந்த இடத்துல வந்துடும். செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே அவங்களுடைய சிக்னேச்சர் அப்படிலாம் இருக்கும். திஸ் இஸ் நாட் த அட்மிட் கார்டு ஃபார் JEE மெயின்ஸ் 2025 செஷன், திஸ் இஸ் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் த அலாட்மெண்ட் ஆஃப் சிட்டி. ஸோ உங்களுக்கு எந்த ஊர், அதாவது இந்த கேண்டிடேட் கோயம்புத்தூர் எழுத போறாரு, 28ஆம் தேதி இவருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடம் அப்படிங்கிறது, எந்த சிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க, சென்னையா, மதுரையா, திருநெல்வேலியா, தூத்துக்குடியா அல்லது கன்னியாகுமரியா, எங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல அழகா தெளிவாக போட்டிருப்பாங்க. எந்த டேட்ல வரப்போகுது அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அட்மிட் கார்டில் தான் நீங்கள் எந்த செஷனில் எழுத போறீங்க அண்ட் உங்களுக்கு எந்த சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வரும். ஒருவேளை வேற மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் வேற மாவட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை அலாட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து இந்த நம்மளுடைய கார்பரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான கார்பரேஷன் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாணவர்களுக்கு அங்கேயே கிடைக்குது. பட் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் பக்கத்து ஊர்களில் அல்லது நீங்களே கூட வேற ஏதாவது ஒரு ஊரை போட்டிருந்திருப்பீங்க எக்ஸாம் சிட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து எக்ஸாம் சென்டருக்கு, எக்ஸாம் சிட்டிக்கு டிராவலை பிளான் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஸ் டிக்கெட்டாக, ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு PDF-ஆக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். யூ கேன் கூகுள் இட் ஆஸ் வெல். ஸோ JEE மெயின்ஸ் ரிலேட்டடாக இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற ரீசெண்ட் அப்டேட். இதை தவிர வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உடனே நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை யாரெல்லாம் JEE மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் எழுதுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போய் சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். JEE மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.